இந்த மக்களுக்கு என்ன கொடுக்க போறோம்? என் மேல நீ எப்போ நீ வன்முறைக்கு நீ தொடங்க ஆரம்பிச்சிட்டியோ, என் சொத்தும் நான் சம்பாரிச்சதும் என் மக்களும் என் மக்களோட வாழ்ந்து என் சொத்தெல்லாம் கொடுக்க போறேன்னு சொல்றாரு. அதோட மெயின் புள்ளியா அவரை என்னென்ன தவறான கட்டங்கள் கட்டணுமோ, அவரை எப்படி அர்த்த ரீதிக்கு கொண்டுட்டு போய் சத்தம் போடாம என்னென்ன செய்யணுமோங்கிறது உங்களுக்கு புரியும் அது என்னன்னு. அதெல்லாம் சேர்த்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கார் அன்புமணி ராமதாஸ். காடு வெட்டி குரு தன் உயிருக்கு போராடிட்டு இருக்கிற நிலை. அதாவது விழுப்புரம் கூட்டத்தை முடிச்சுட்டு வர்றப்ப அந்த வாகனத்துல வரப்ப ஒரு மூச்சிறப்பு ஏற்படுது. அப்ப அவர் நிப்பாட்டி ஒரு சும்பு தண்ணி கொடுக்குறாங்க. குடிச்சதுக்கு அப்புறம் நிலை ரொம்ப மோசமா போகுது. அந்த நிலைக்கு பிறகு மருத்துவரை தொடர்பு கொண்டு போன்ல பேசி ஒரு சில சிகிச்சைகள் முடிஞ்ச பிறகு மறுநாள் காலையில் அங்கே போறாரு. ஐயா, இந்த மாதிரி என்னோட நுரையீரல் பிரச்சனை இருக்கு, எனக்கு முன்னையிலேருந்து இது தெரியும், உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நான் ஆப்ரேஷன் பண்ணணும், வெளிநாட்டுக்கு போகணும்னு ஐயாட்ட போய் சொல்றாரு. குரு, நீ சிங்கப்பூர் போய் செலவு பண்ணாலும் கொண்ட காசு இருக்கான்னு கேட்கிறாரு ஐயா. அப்ப அவர் கோவிச்சுக்கிட்டு என்ன பண்றாரு, என்ன போய் இப்படி கேட்டீங்களான்ட்டு கோபமா போறாரு. ஆனா ஐயா அதுக்கு முன்னாடி அதுக்கான தொகையெல்லாம் ரெடி பண்ணிட்டார். இவர் சிங்கப்பூர் அழைச்சு போறதுக்கு எல்லா வேலையும் செஞ்சுட்டார். அந்த பாஸ்போர்ட் இருக்கா இல்லையா, போக முடியாதாங்கிறதெல்லாம் அன்புமணி திருப்பி உள்ள நீ எதுக்கு அத்தி நச்சுன்னு செலவு பண்ணணும், அவருக்கு பாஸ்போர்ட் இல்லைன்னு சொல்லு, அவர் அழைச்சிட்டு போக முடியாதுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அவரை இங்கேயே தங்க வச்சு காடு வெட்டு குருவை மருத்துவ கொலை செய்தது அன்புமணி ராமதாஸ் தான்.